ரொம்ப மோசமான கனவுப்பா. என்னாச்சு? என்ன ஏன் எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? வால் இல்லாத குரங்கு ஜக்கு. என்னோட பாலு எங்க எங்க? தலைவா, வாலில்லாத ஜக்கு, வாலில்லாத ஜக்கு. ஜகு, இது எப்படி நடந்தது? நேத்து ராத்திரி நான் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கினா காலையில ஏஞ்சி பார்த்தா என் அற்புதமான வாழை காணும்பா. அது எங்க போச்சுன்னு தெரியல. என் வாழை போச்சு, என் வாழை போச்சு. ஜகு, நமக்கு இதுல யார் உதவி செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். வா போலாம். வா பீம், எனக்கு தெரியும் நீ இங்க வருவேன்னு. கவலைப்படாத ஜக்கு, நம்ம கிட்ட இன்னும் நிறைய நேரம் இருக்கு. நம்ம ஜக்குவோட வாளை யார் எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என் நண்பனோட வாளை எடுத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஒழுங்கா என் வாழை கொடுத்துரு. வாங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஜக்கு, கண்ணை தர. முடியவே முடியாது. என் வாள் எனக்கு வர வரைக்கும் நான் கண்ணே திறக்க மாட்டேன். ஜகு, பாரு. என் வாள் கிடைச்சிருச்சு. ஐயா, ஜாலி 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 ஜாலி. எனக்கு வாளே கிடைச்சிருச்சு. நன்றி பீம். ஜாலியா ஆடலாம். எல்லாரும் கொண்டாடலாம்.
இப்பதான் கடையே திறக்கிறேன், அதுக்குள்ள லட்டு சாப்பிட நீ முதல்ல வந்துட்டியா? ஆன்ட்டி, என்னால தானே உங்க லட்டு இந்த டோலக்பூர் முழுக்க பிரபலமா இருக்கு. அதனால கடை திறந்த உடனே முதல் லட்டு எப்பவும் எனக்கு தான் கிடைக்கணும். ரெண்டாவது எனக்கு, மூணாவது எனக்கு. கொடுங்க கொடுங்க. நீங்க 3 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களுக்காக நான் மருத்தடியில ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன். நாளைக்காக நாம நிறைய விஷயங்களை தயார் பண்ணணும், மறந்துட்டீங்களா? அது நாங்க இங்க வந்துட்டு தான் இருந்தோம் சுட்கி. இந்த பீம் தான், பீமால தான் எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. என்னது, என்னாலயா? பீமே லட்டு தவிர வேற எதையுமே யோசிக்கிறது இல்லப்பா. சுட்கி கிட்ட மன்னிப்பு கேளு பீம். எல்லாம் தயாராகலனா நாளைக்கு எல்லார் முன்னாடியும் என்ன பண்ணுவோம்? ஆஹா, அது சரி, நீங்க எல்லாரும் எதை தயார் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க மறந்துட்டீங்களாமா? நாளைக்கு தேதியில தானே பீமும் கிருஷ்ணாவும் சேர்ந்து கிருமாடாவை அழிச்சாங்க. ஆ, நாங்க அந்த நாளை மறக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த நாடகத்தை போட்டுட்டு இருக்கோம். தீய சக்தி எவ்வளவு பெருசா இருந்தாலும் நல்ல சக்திக்கு முன்னாடி அதை தலை வணங்கிதான் ஆகணும். இதத்தான் நாங்க புரிய வைக்க போறோம். அப்படின்னா உங்கள யாரு கிருஷ்ணனா நடிக்க போறாங்க? நான் தான் கிருஷ்ணனா நடிப்பேன். என்ன தலைவா, நீங்க கிருஷ்ணனா நடிச்சா கிர்மாடாவா யார் நடிக்கிறது? அவன் தானே எல்லார விட ரொம்ப பலசாலியா இருந்தான். நாடகத்துக்கு கடைசியில பீம் கிர்மாடாவை சட்னி ஆக்கிடுவான். இப்போ நீ என்ன சொன்ன? கிர்மாடாக்கு முன்னால பீமால கூட நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் தலைவா. ஆமா ஆமா, டோலு சொல்றதுதான் சரி. கிர்மாடாவுக்கு முன்னால பீமால கூட நிக்க முடியாது. சரியா தலைவா? என்னப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க காளியாவை கிண்டல் பண்றீங்களா? ஆனா கிருஷ்ணா மட்டும் நம்ம கூட இல்லனா கிர்மாடாவை நம்ம தோக்கடிச்சிருக்க முடியுமா? எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நாளைக்கு நடக்க போற நாடகத்துல கிருஷ்ணா எப்படியாவது வந்து நடிக்கணும். நாங்களும் அதைத்தான் விரும்புறோம் பீம். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, நாளைக்கு நாடகத்துல கிருஷ்ணர் கண்டிப்பா வந்து நடிப்பாரு. ஆனா கிருஷ்ணா நம்ம கூட இல்லனா கிர்மாடாவை நம்மால தோக்கடிச்சிருக்கவே முடியாது. சபாஷ் பீம், மறுபடியும் டோலக்பூரை நீதான் ஆபத்திலிருந்து காப்பாத்தி இருக்க. உன்னை நினைச்சு பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி மகாராஜா. ஆனா ஒரு விஷயம், நல்ல சூனியக்காரி உதவி இல்லைன்னா இது சாத்தியமே இல்ல. நான் இருந்திருந்தா எனக்கு யாருடைய உதவியும் தேவைப்பட்டிருக்காது. தலைவா, உங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய சாப்பாடு சாப்பிட மட்டும் உங்களுக்கு யார் உதவியும் தேவைப்படாது. கரெக்டா? நீ என்னதான் சொல்ல வர? தலைவா, மாமன்னர் வாழ்க. என்ன விஷயம்? மகாராஜா, கார்கனோட இளவரசர் அட்ரின் உங்களை சந்திக்க விரும்புறாரு. கோர்கனுடைய இளவரசனா? அவரை உடனே உள்ள அனுப்பு. டோலக்பூர்ல அவரை வரவேற்கிறேன். கோர்கனுடைய இளவரசர் ஏட்ரியன் மன்னரை காண வந்து கொண்டிருக்கிறார். வாங்க உட்காருங்க இளவரசரே. எங்க நாட்டுக்கு நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்? காரணம் இருக்கு. கோர்கன் நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற சாபத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு காலத்துல கோர்கன் நல்லா சீரும் செருப்புமா நல்ல செழிப்பான நாடா இருந்து வந்தது. ஆனா எங்க நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற சாபம் எங்க நாட்டையே அழிக்க போகுது போல இருக்கு. உங்ககிட்ட உதவி கேட்கறதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் மகாராஜா. இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி சொல்லுங்க, எங்க கிட்ட இருந்து எந்த உதவியை எதிர்பார்க்கறீங்க? மகாராஜா, உங்க நாட்டுல இருக்கிற ஒரு வீர புருஷனை பத்தி நாங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். அவன் ஒரு மாவீரனா. அவன் பேரு பீமனாமே. அவனால கண்டிப்பா எங்களுக்கு உதவ முடியும்னு நான் நினைக்கிறேன். பீம், நீ ஆட்ரியனுக்கு உதவி செய்யணும், இதுதான் என்னுடைய ஆசை.
கண்டிப்பா மகாராஜா. நாங்க எல்லாருமே இன்னைக்கு ஆட்ரியன் கூட கிளம்பி கோர்கனை நோக்கி பயணம் பண்றோம். நாங்க இந்த சாபத்தை கண்டிப்பா அழிச்சு காட்டுவோம். ஆனா ஒரு விஷயம்தான் என்ன இன்னும் குழப்பிக்கிட்டு இருக்கு. மொத்த கோர்கன் ஊருமே ஒரே ராத்திரில எப்படி அழிஞ்சு போயிடுது? அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் என்னோட அப்பாவும் பல முறை முயற்சி பண்ணிருக்கோம். ஆனா எதுவுமே தெரிய வரல. இந்த நேரத்துல எங்களோட நேர்மையான மந்திரி பாஞ்சாவுக்கு நாங்க நன்றி சொல்லியே ஆகணும். அவருடைய மந்திர நண்பர்களை வச்சு எங்க நகரத்தை உடனே சரி பண்ணிடுறாரு. அவங்களாம் யாரு? ரொம்ப வித்தியாசமா தாக்குறாங்களே. இவங்க யாருன்னு சரியா தெரியல. ஆனா நம்ம கோர்கனுக்கு வர்றது இவங்களுக்கு பிடிக்கலன்னு மட்டும் தெரியுது. இனிமே நாம ரொம்ப ஜாக்கிரதையா செயல்படணும். கார்கனுக்கு போகணும்னா நாம இந்த குதிரை வண்டியில போய் சேர்றது கஷ்டம்தான். ஏன் சொல்றீங்க? ஏன்னா நம்ம எதிரிகளுக்கு நல்லா தெரியும் நாம இந்த குதிரை வண்டியில தான் கார்கனை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு. அதனால அவங்க மறுபடியும் வந்து கண்டிப்பா தாக்குவாங்க. அப்போ நாம கோர்கானுக்கு எப்படிதான் போறது? நாம காட்டு வழியா கார்கனுக்கு போயாகணும். வண்டியில சிப்பாய்கள் போனா மட்டும் போதும். ஆனா நாம எப்படி கார்கனுக்கு போகணும் அத சொல்லுங்க. எங்க கோர்கன் ஒரு வியாபார ஸ்தலம். எங்க நாட்டுக்கு தினமும் பல கப்பல்கள் வந்து போகும். நாம ஏதாவது ஒரு கப்பல்ல ஏறிக்கிட்டா சீக்கிரமா கோர்கனுக்கு போய் சேர்ந்துடலாம். துறைமுகம் இங்க இருந்து அதிக தூரத்துல இல்ல. ஆனா துறைமுகத்துல யாருக்காவது ஒண்ணு அடையாளம் தெரிஞ்சிருச்சுன்னா? இதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க. அங்க யாரோ வித்தியாசமா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஓடுங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் தான் பண்றேன். இங்க இங்க மேல பாரு. மேல. என்னோட பேரு ரமன். நான் அபியங்களோட ரிலேட்டிவ். அவரை மாதிரியே சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு ஆசைப்படுறேன். அதுதான் என்னோட ரோபோ. அது பேரு லல்லு. லல்லுவா?
பேரே வித்தியாசமா இருக்கு. அவனும் வித்தியாசமானவன் தான். எல்லா காரியத்தையும் கெடுத்து வைப்பான். வீட்டை சுத்தம் பண்ணுங்க. வீட்டை சுத்தம் பண்ணுங்க. சுத்தம் சுத்தம் சுத்தம். ஆனா இது ஏன் எல்லாத்தையும் தூக்கி வெளியில போடுது? ஏன்னா நான் தான் அதுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ண சொல்லியிருக்கேன். சுத்தம் இந்த ரோபோவை காளியாவால மட்டும்தான் கவனிக்க முடியும். சுத்தம் சுத்தம் சுத்தம். நீ கெட்டவன். சுத்தம் சுத்தம் சுத்தம். என்ன பண்ற? என்ன விட்டுடு. இதை எப்படி தடுத்து நிறுத்துறது? அவனோட ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடு. சுத்தம் சுத்தம் சுத்தம். Iron box, iron box, iron box. Oh no. இப்ப துணியை பார்த்தா போதும் அயன் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதனால என்ன இப்போ? பிரச்சனை இருக்கே, யாரெல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்களோ அந்த ட்ரெஸ்ஸையே அவன் அயன் பண்ண ஆரம்பிச்சிருவான். துணிகளை அயன் பண்ணணும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன வீடு? என்ன விட்டுடு. என்ன வீடு? அயன் பண்ணணும். அயன் பண்ணணும். என்ன வீடு? துணிகளை அயன் பண்ணணும். அயன் பண்ணணும். அயன் பண்ணணும். அயன் பண்ணணும். அயன் பண்ணணும். இப்படிதான் இந்த ரோபோவை ஆஃப் பண்ணணும். என்னுடைய சயின்ஸ் லேபுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். உன்னோட ரோபோவோட உதவியால எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? ஆ? என்ன உதவி? லட்டு கொண்டு வரேன். லட்டுவை தூக்கி போடுறேன். லட்டுவை தூக்கி போடுறேன். லட்டுவை தூக்கி போடுறேன். உன்னை என்ன பண்ற பாரு. என் லட்டுவை திருடுறியா? லட்டுவை ஊட்டுறேன். நல்ல டேஸ்டியா இருக்கு. ஓட ஓட. நானும் பாவம் இந்த பசங்களை தடுத்திருக்கவே கூடாது. இவ்வளவு சுவையான லட்டு இருக்கும்போது பாவம் சாப்பிடறதுக்கு ஆசைப்படத்தான் செய்வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஊர் டோலக்பூர் போயிடலாமா? இல்ல சேனாதிபதி? ஆமா மகாராஜா, போட்டக்பூரோட இந்த காட்டை கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நேரா டோலக்பூர் தான் போவோம். என்ன ஏதோ வித்தியாசமான சத்தம் கேக்குது? சேனாதிபதி, ஏதோ ஆபத்து. சீக்கிரம் அந்த பறவையை பிடிங்க. அப்பா காப்பாத்துங்க. மகாராஜா, நான் இளவரசியை கண்டிப்பா திரும்ப கூட்டிட்டு வரேன். நாங்க கிளம்புறோம் மகாராஜா. பீம், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. இந்த ராஜு, அந்த இடம் இருக்கிற வரைபடம் இதுதான். வாங்க போலாம். இதான்
மியாக்காவா? ராஜு, நீ சொன்னது ரொம்ப தப்பு. எனக்கு என்னமோ இந்த இடம் அதுவான்னு சந்தேகமா இருக்கு. இந்த சத்தம் ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? ரொம்ப அழகாவும் இருக்கு. பீம், அங்க பாரு. இத பின் தொடர்ந்து போனா ராஜகுமாரியை கண்டுபிடிச்சிடலாம். நான் ராஜகுமாரியை கண்டுபிடிக்கிறேன் பீம். நம்ம தலைவரை பார்க்க அழகா இருக்கார்ல. என்னடா கிண்டலா? நான் யாருன்னு இப்ப உனக்கு காட்ட போறேன் பாரு. காப்பாத்துங்க. இது இளவரசி இந்துமதியோட குரலாச்சே. அதோ அதோ அந்த பக்கம். இளவரசி, இளவரசி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? இளவரசி, நாங்க உங்களை வீட்டை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். வணக்கம் பீம். பல வருஷமா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். சைத்தான், உனக்கு விடுதலை கொடுத்தாச்சே. இப்ப உன்னோட சக்தி எனக்கு வேணும். இனி நான் இந்த உலகத்தை ஆள்றத யாராலையும் தடுக்க முடியாது. இந்த உலகத்தை ஆள்றதுக்கு முன்னாடி நீ முதல்ல என்ன எதிர்த்தாகணும் ஜிம்பாரா? உன்னை எதிர்க்கணுமா? சீக்கிரமா என்ன மேல கூட்டிட்டு போங்க. எங்களையும் தான்.
பீம், உன்னால சைத்தான அழிக்க முடியாது. அத அத்ராக்ல தான் அடைச்சு வைக்க முடியும். ஆனா அந்த கதவு மூடிடுச்சே பாபா. பீம், நான் போய் அந்த கதவை திறக்க முயற்சி பண்றேன். நீ ஜிம்பாராவை அந்த கதவுக்கு முன்னால கொண்டு வா. சோட்டா பீம் மற்றும் கிருஷ்ணனுக்கு எதிராய் சிம்பாரா சிம்பாரா. சோட்டா பீம் மற்றும் கிருஷ்ணனுக்கு எதிராய் சிம்பாரா. பூமியிலிருந்து பாதாளம் வரை இருவருக்கும் பயங்கரமாய் யுத்தம் நடந்தது. இந்த பீம் லட்டு சாப்பிடு, அப்புறம் இந்த ஜிம்பராவை சட்னி ஆக்கிடு. லட்டு உண்டு பீமும் சொன்னார், லட்டு உண்டு பீமும் சொன்னார். ரமைனியும் காட்டிடு கண்ணா, ரமைனியும் காட்டிடு கண்ணா. ராஜு கலியா சுட்கி, ராஜு கலியா சுட்கி. உதயனர் கூவினரே, அடி உதயனர் கூவினரே. சாவியை உடைத்து பீம் எறிந்தானே, சிம்பாராவும் ஒழிந்தானே. சோட்டா பீம் மற்றும் கிருஷ்ணனுக்கு எதிராய் சிம்பாரா சிம்பாரா. சோட்டா பீம் மற்றும் கிருஷ்ணனுக்கு எதிராய் பீம், இந்த சாவியோட சக்தியை உபயோகப்படுத்து. ஷைத்தான மறுபடியும் அத்ரஷ்குள்ள அனுப்ப உத்தரவு போடு. ஷைத்தான், நான் உனக்கு கட்டளையிடுறேன். நீ உடனே இந்த கதவுக்குள்ள போயிடு. இனி வெளியில வரவே கூடாது. வேண்டாம், போகாத, என்னை விட்டு போகாத, போகாத. இந்த தடவை நீ என்னை எப்படியோ தோக்கடிச்சிட்ட. ஆனா நான் என்னுடைய கணக்க தீக்க மறுபடியும் வருவேன் பீம். கண்டிப்பா மறுபடியும் வருவேன். ஜிம்பாரா எங்க போறான்? உன்னை நான் விட மாட்டேன். இப்போதைக்கு அவன் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான். ஆனா அவன் கண்டிப்பா திரும்ப வருவான். அப்ப நாம அவனை சைத்தானுக்கு விடுதலை கொடுக்க விடாம தடுக்கணும். சில கதவுகள் எப்பவுமே மூடி இருந்தாதான் எல்லாருக்குமே நல்லது. உங்க எல்லாருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்க உதவி இல்லாம எங்களால இந்த சண்டையில ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஆனா இப்போ நீங்க எங்களுக்காக இன்னும் ஒரே ஒரு உதவி செய்யணும். அது என்ன? கடைசியில கொண்டு வந்து நம்ம கிட்டயே விட்டுட்டாங்க. தலைவர்கிட்ட இருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நீங்க ரெண்டு பேரும் உங்க வாயை மூடவே மாட்டீங்களா? மூடிக்கிறோம்.